முறவுகளே தினம் ஒரு ஜூஸில் இன்றைக்கி இளநீர் ஜூஸு எப்படி இருந்தால் வெள்ளையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, பாலுன்னு நினைக்காதீங்க. இளநீர் ஜூஸு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அம்மா குடித்து பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஜிகுர் தண்டா சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, குடிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் குடிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குதா என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் உறவுகளே. மீண்டும் ஒரு நல்ல ஜூஸில் சொல்கிறேன், இன்னொரு ஜூஸ் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, பாய். செம்ம டேஸ்ட் ஆகுது. உறவுகளே, அம்மா தினம் ஒரு ஜூஸில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிலுக்கு இதமாக இளநீர் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் குடித்தோம். பாட்டிலில் ஊற்றி வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஜூஸு செய்ய போகிறேன். இப்போ அந்த வழுக்கையெல்லாம் அந்த தேங்காவெல்லாம் சுரண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதை வச்சு தான் உங்களுக்கு ஜூஸு செஞ்சு காட்ட போகிறேன் பிள்ளைங்களா. இது பாட்டில் என்னன்னு பார்க்குறீங்களா? அங்கேயே குடிச்சிட்டு இது ஃபுல்லாக உடச்சி ஊற்றி வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்காவை தனியாக கீறி வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த இளநீர் தண்ணி இதை வச்சு தான் அம்மா ஜூஸு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது பாதாம் பிசுன்னு நைட்லேயே நான் ஊற வச்சிருவேன் எப்போவுமே. இது சப்ஜா சீட்ஸு. இதையும் நம்ம ஊற வச்சிட்டோம்னா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம ஜூஸுக்கு எடுத்து போட்டுக்கலாம். எல்லா ஜூஸுக்குமே போட்டுக்கலாம் பிள்ளைங்களா. இப்போ இதை நம்ம பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பிள்ளைங்களா. போட்டுட்டு அம்மா செய்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் வழுக்கியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் அம்மா அங்கேயே கட் பண்ணி, நம்மளால் உடச்சி எடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு குடித்தோம்னா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம எல்லோரும் 4 பேர் சேர்ந்து குடிக்கலாம். அதுதான் அம்மா இப்போ உங்களுக்கு வீடியோவாக செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த இளநீரில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம், தேவையான போட்டுங்க. அது நன்னாரி இருந்தால் நன்னாரி ஊற்றலாம். அம்மா வீட்டில் நன்னாரி இல்லை, அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். போதும். அந்த இளநீர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது பாருங்க, இளநீர் தண்ணி அதை ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக நல்லா கிரைண்டிங் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற இளநீர் தண்ணி அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இளநீர் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா. ஃபுல்லாக திருப்பியும் திருப்பி அரைச்சிட்டு வந்துடலாம் போயிட்டு. இதை இப்போ அம்மா எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றின்னு வந்துட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம தேவையானது இதில் ஊற்றிக்கலாம். 2 பேருக்கு தான் செய்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அம்மா ஐஸ் கியூப் எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ பாதாம் பிசின் எல்லாம் வடிகட்டிட்டேன் பிள்ளைங்களா. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பிசின்னு ஆட் பண்ணிக்கலாம். தேவையானது மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நன்னாரி ஊற வச்சு இல்லைங்களா, அது கொஞ்சமாக எடுத்துன்னு வந்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம போட வேண்டாம். ஓகேங்களா. நான் போட்டேன், இல்லைன்னா நீங்கள் அப்படியே அரைச்சிட்டு ஐஸ் கியூப்பு போட்டு குடிக்கலாம். இப்போது ஐஸ் கியூப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ஐஸ் கியூப்பு போட்டோன்னு வச்சுங்க. சூப்பரான இளநீர் ஜூஸ் ரெடி. எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைய தினம் ஒரு ஜூஸில் இன்றைக்கி அம்மா வீட்டில் இளநீர் ஜூஸ், அந்த இளநீர் வழுக்கி வச்சு அம்மா ஜூஸ் போட்டுக்கிறேன். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாய். மீண்டும் ஒரு நல்ல ஜூஸ் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் உறவுகளே.